நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுல் நம்மளோட நிறுவனத்தோட முதல் டைமண்ட் டைரக்டர் வந்து அடுத்த ஸ்பீச் கொடுக்க போறாரு. அவரோட அனுபவத்தை அவரு கண்டிப்பா ஷேர் பண்ணுவாரு. சரிங்களா? ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்க ராகுல் பேசுறேன். இன்னைக்கு ஃபியூச்சர் இந்தியா நிறுவனத்தோடைய ஃபர்ஸ்ட் டைமண்ட் டைரக்டர். இன்னைக்கு ஒரு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு கடைக்கோடி கிராமத்துல பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சுட்டு ஃபியூச்சர் இந்தியா நிறுவனத்துல வாய்ப்படுத்தினா வெளியில வந்து வேலைக்கு போனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 8 hours 2 hours ஒர்க் இருக்கும். அங்க பணம் சம்பாதிக்கலாம், ஆனா லைஃப்ல செட்டில் ஆக முடியுமா, என்ஜாய் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஆனா இந்த ஃபியூச்சர் இந்தியா நிறுவனத்துல வாய்ப்பு எடுத்த பிறகு இன்னைக்கு நிறுவனத்தின் மூலமா பல லட்சங்களையும் சம்பாதிச்சு இன்னைக்கு வந்து எந்த ஒரு காஸ்ட்டுமே இல்லாம கேரளா வரைய வந்து நேத்தே கிளம்பியாச்சுங்க. ட்ரெயின்லயே அவ்வளவு என்ஜாய்மெண்ட்னா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? பாட்டு டான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. அதை தாண்டி இன்னைக்கு கேரளா ஆலப்பியில இருக்கக்கூடிய போட் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வினை தாண்டி வருவாயால சிம்பு போவாரு போட்ல ஜெசியை தேடி, ஆனா திரிஷாவை பார்க்க. ஆனா இங்க யார பார்க்க வந்தோம் அப்படின்னா நம்ம மக்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். அந்த அளவுக்கு இந்த ஒரு போட் ஹவுஸ்ல திரிஷாவை பார்க்க வந்திருக்கதா நம்ம சார் சொல்றாரு. ஓகேங்களா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து என்ஜாய்மெண்ட் வந்து நம்ம ஃபியூச்சர் இந்தியா நிறுவனத்துல பணமும் சம்பாதிக்க முடியும், மகிழ்ச்சியாவும் இருக்கக்கூடிய ஒரே நிறுவனம்னா அது இந்தியாவுல நம்பர் 1 நிறுவனம், அது நம்மளுடைய ஃபியூச்சர் இந்தியா நிறுவனம் மட்டும்தாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளாலே அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுமா, சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா உங்களால முடியும். அடுத்த போட் ஹவுஸா இருக்கட்டும், அடுத்த தாய்லாண்டா இருக்கட்டும், அடுத்த கோவாவா இருக்கட்டும், இதே ஸ்பீச்சை நீங்க இந்த இடத்துல இருந்து எங்க கூட வந்து மகிழ்ச்சியா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. அப்படின்னா நம்ம சென்னை பிரான்ச்ல எங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 1 வருட காலமாக எங்க கூட சேர்ந்து ஃபியூச்சர் இந்தியால சக்சஸ்ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆரோக்கிய சசிகுமார் இந்த ஒரு நாள் ஃபுல்லா எங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ க்ரூஸ்குள்ள இருக்காங்க. ஸோ அவரோட ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா கேட்டுடலாம். தேங்க்யூ மேம். ஆக்சுவலாக என்னோட நேம் வந்து ஆரோக்கிய சசிகுமார். எல்லாரும் ஆரோக்கிய சசிகுமார்னு சொல்கிறத விட சசிகுமார்னு சொல்கிறது தான் அதிகம். ஏன்னா நான் வந்து பல இடத்துல அனுபவம் இருக்குது, பல விதமான அனுபவங்கள் கண்டிப்பாக இருக்குது. நிறைய இடத்துல வேலை பார்த்துருக்கேன். இருந்தாலும் ஒரு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறத விட வாழ்ந்திருக்கேன், ரொம்ப ஜாலியாக வாழ்ந்திருக்கேன். வாழ்க்கை எப்படி இருக்குன்றது வந்து ஏகிட்ட பல பேர் கற்றுட்டு இருக்காங்க. ஜூனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் கண்டிப்பாக இருக்காங்க. பட் இந்த இடம் வந்து எனக்கு இது வந்து புதுசு கிடையாது, பழசு தான். ஆனால் இருந்தாலும் இவ்வளோ பேர் மத்தியில் வந்து சிறப்பாக பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 பேர் வந்தோம். வரும்போது வெறும் பேச்சுலராக பண்ணிட்டு இருந்தோம், பட் ஃபேமிலியாக பண்ணலை. இப்போ எல்லோரும் ஃபேமிலியாக பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து என் ஃபேமிலியில் பல பேரை கண்டிப்பாக கொண்டு வருவேன். மிகப்பெரிய, ஏன்னா ஒரு இடத்துல நிறுவனத்தில் வேலை பார்க்கறது பெரிய விஷயம். வேலை பார்த்த இடத்துல கண்டிப்பாக இது மாதிரி என்ஜாய்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஒன்று தான், நாளுன்றது முட்டாள்தனம், நேத்துன்றது குத்திக்கொலித்தனம். ஆனால் இன்னைக்குன்றது தான் நம்பணும். இன்னைக்கு எப்படின்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான். ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அதை நம்ம தான் முடிவு பண்ணணும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஃபியூச்சர் இந்தியா ஃபேமிலி கிடையாது, இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 மாவட்டத்திலையும் கண்டிப்பாக என்னுடைய கால் கண்டிப்பாக பதிப்பேன்றதை நிரூபிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. யார் பாத்தீங்க அப்படின்னா இவங்களும் சென்னை பிரான்ச்ல இருந்து நிறுவனத்தோட எமரால்டு மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங்ல இருக்காங்க. ஒரு வாரம் 35,000 ரூபாய் சம்பாதிச்சு இன்னைக்கு வாழ்க்கை தரத்தையே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இது வரைக்கும் இவங்க லைஃப்ல இந்த மாதிரி போயிருக்காங்களா, டிராவல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு தெரியாது. ஸோ உமா மேமோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா கேட்கலாம். கண்டிப்பா மேம். எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சிஓ சாருக்கும் பிரான்ச் மேனேஜர் டி சோமதேவ் சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா ஜி உமா மகேஸ்வரி. நான் சென்னை பிரான்ச்லேருந்து வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி அச்சீவ்மெண்ட்லாம் நான் கண்ணால கூட பார்த்தது இல்லைங்க. 21 வயசு ஆகுது. 21 வயசுல வெளி உலகனா என்னன்னே தெரியாம தான் வளர்ந்துருக்கேன். இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்த கூட இங்க மரியாதையா ட்ரீட் பண்ற மாதிரி கூட அங்க யாருமே ட்ரீட் பண்ணது கிடையாது. இந்த மாதிரிலாம் நமக்கு நடந்துராதா அப்படின்னு பல நாள் ஏக்கங்களோட பல பேரை பார்த்தது உண்டு. ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவே இருக்கு. நான் மட்டும் இருக்கிறத விட என் கூட என் டீம் எல்லாரும் இருக்கிறாங்கிறது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸா
ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க குயின்ஸ்லாண்டு, அதுலயும் எல்லாருமே ஹாப்பியா என்ஜாய் பண்ணோம். இது மாதிரி மூமெண்ட்லாம் வேற எங்கேயுமே கிடைக்காது, ஆனா நம்ம ஃபியூச்சர் இந்தியா நிறுவனத்துல கிடைக்குது. போஸ்டிங்கும் உண்டு, வருமானத்துக்கு வருமானம் உண்டு, ரெகனைசேஷன் வருமானம் உண்டு, ரெகனைசேஷனும் உண்டு, சந்தோஷத்துக்கு சந்தோஷமும் உண்டு. அடுத்த டைம் எங்க கூட சேர்ந்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் டிராவல் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் வந்து யார் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது தாகூர் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு பார்ட் டைமா நம்ம ஆபீஸ்ல ஆஃப்டர்நூன் கிடைக்கிற டைம்ல வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம நிறுவனத்தோட பிளாட்டினம் லீடர், அதாவது ஜாயின் பண்ணி முதல் வாரத்திலேயே பிளாட்டினம் லீடர் அப்படிங்கிற போஸ்டிங் அச்சீவ் பண்ணி ஒரு வார வருமானம் 10,500 ரூபாய்க்கு மேல இன்கம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண பிரதாப் தான் இன்னைக்கு நமக்கு அவரை எப்படி இருக்கு, அவரோட என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா கொடுக்க போறாரு. சரிங்களா? இந்தாங்க பிரதாப். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே குட் மார்னிங். என்ன சார் இங்க யூனிஃபார்ம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் மார்னிங். இது வரைக்கும் அதாவது என் பேர் பார்த்தீங்கன்னா என் பேர் வந்து எஸ் பிரதாப். நான் வந்து செங்கல்பட்டுலேருந்து தான் வரேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் தான் படிச்சுட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் எங்கேயுமே இதுமாரி வெளியே போனதில்லை, இதுமாரி இட்டு போனதெல்லாம் எனக்கு இது ரொம்ப புதுசு. ஃபர்ஸ்ட் கேரளாக்கு வந்து இதுமாரி போட் ஹவுஸ் போகிறதுலாம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல, வார்த்தைகளே வர மாட்டேங்குது. அது ஒரு 2வது ஃபேமிலின்னே சொல்லலாம் எங்களுக்கு. வீட்டில் இருக்கிறத விட எனக்கு ஆஃபீஸ் வர்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. வேலைக்கு வேலையும், சம்பளத்துக்கு சம்பளம், என்ஜாய்மெண்ட் ரொம்ப இதுவாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. தேங்க்யூ சார். பாத்தீங்க அப்படின்னா இவரும் நம்ம சென்னை பிரான்ச்சோட ஒரு ஸ்டூடெண்ட் தான், தாகூர் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காரு. ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் வீக்கே பிளாட்டினம் லீடர்ங்கிற போஸ்டிங் அச்சீவ் பண்ணி 10,500 ரூபாய்க்கு மேல இன்கம் சம்பாதிக்க முடியும் ப்ரூவ் பண்ண ஒரு நபர் தான் கிருஷ்ணன். ஸோ இன்னைக்கு அவரும் வந்து அச்சுவரா செலக்ட் ஆகி வந்திருக்காரு. ஸோ அவரோட ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் மார்னிங். என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன். நான் வந்து சென்னை பிரான்ச்சிலேருந்து வரேன், ஃபியூச்சர் இந்தியா ஆஃபீஸ்லேருந்து வரேன். எங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சிஓ சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து சோமு சார், சோமு சார், எஸ் ஜெயலட்சுமி மேம், ஆரோக்கிய சசிகுமார் சார், உமா மேம், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட லீடர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சத்யா மேம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்க இல்லைன்னா நான் வந்து இந்த லெவலில் வந்திருக்க முடியாது. இங்கே கேரளா டூர் ட்ரிப் வந்து என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க. டூர் அச்சீவ்மெண்ட் பிளாட்டினம் அப்படின்ற போஸ்டிங் வந்து நாங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணி ஒரே வாரத்தில் வந்து நாங்கள் பிளாட்டினம் அப்படின்ற போஸ்டிங் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணி நாங்கள் இப்போ கேரளா ட்ரிப் வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. எல்லாருமே ஃபியூச்சர் இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக கிடச்சிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சிருக்காங்க. இது ரொம்ப 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 இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அப்புறம் இங்கே வேலை செய்கிறதுக்கு ஃபுல் சேலரி, ஃபுல் என்ஜாய்மெண்ட் எல்லாமே இங்கே கிடைக்குது. எந்த நிறுவனத்துலையுமே நான் இதுமாரி பார்த்ததில்லை. இது மாதிரி இங்கே கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ செலவு பண்ணி இதுமாரி அங்கேயுமே நான் பார்த்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. கேரளா வந்ததும் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம். இது ரொம்ப ரொம்ப எல்லாருமே நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் பிளாட்டினம்லாம் அச்சீவ் பண்ணிட்டு நிறைய பேர் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாருமே இன்னும் அடுத்த டூர் ட்ரிப்பும் பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா சம்பாதிக்கணும். என்னை நம்பிக்கிறவங்களையும் நான் சம்பாதிக்க வைப்பேன் கண்டிப்பாக. இனிமேல் நான் எல்லாருமே கண்டிப்பாக சம்பாதிப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாபா இங்க இல்லையே. நெக்ஸ்ட் ஒரு அச்சுவர் நம்ம கூட ரெடியா இருக்காங்க. ஸோ இவங்களுமே வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பேர் வந்து குருலட்சுமி, அதாவது டீச்சர் ட்ரைனிங் பிஎட் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். இவங்களுமே ஒரு வாரம் 8,000 ரூபாய்க்கு மேல பிளாட்டினம் இன்கம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அச்சுவரா நம்ம கூட வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேரளா வந்திருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி வீட்டுல விட்டுருக்காங்களா, அவங்களோட டிராவல் எப்படி இருந்தது, ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க நம்ம கூட. என் நேம் வந்து குருலட்சுமி. முதல்ல ஃபியூச்சர் இந்தியா ஃபேமிலிக்கு நன்றி. இது வரைக்கும் நான் கேரளாக்குனா போனது கிடையாது. இப்போ எங்கள் அம்மா இந்த கேரளாக்கு வரேன்னு சொல்லும் போது கூட விடலை. எங்கள் லக்ஷ்மி சார் தான் எங்கள் அம்மா கிட்ட பேசி அனுமதி வாங்கி கொடுத்தாங்க, எங்கள் அக்காவோட சேர்த்து. அதனால ஃபியூச்சர் இந்தியா ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. மெயினாக சக்திவேல் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம கூட ஒரு அச்சுவர் இருக்காங்க. யார் அப்படின்னா நிறுவனத்தோட கோல்டு மேனேஜர் கவிதா மேம். ஸோ இன்னைக்கு ஒரு வாரம் 25,000 ரூபாய்க்கு மேல 17,500 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண ஒரு நபர். ஸோ இன்னைக்கு அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. இவ்வளவு தூரம் வந்து அவங்க வீட்டுல எப்படி அவங்கள விட்டாங்க, அவங்க எப்படி எந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம அவங்க கிட்ட ஷேர் பண்ணிடலாம். சரிங்களா?
என் நேம் வந்து கவிதா. நான் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் வரேன். இதுக்கு முன்னாடி மாங்கல்குட் ஒரு நிறுவனத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நிறுவனத்துல ஒர்க் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். இது மாதிரி என்ஜாய்மெண்ட்லாம் கிடையாது. இங்க வந்து ஃபியூச்சர் இந்தியால 1 வீக் சம்பளமே 20,000 சம்பாதிக்க முடிஞ்சது. ஒரு ஃப்ரீ என்ஜாய்மெண்ட் இருக்கு. என் ஃபேமிலியோட ஃபுல் சப்போர்ட்னால தான் நான் இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒருத்தவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் பிரான்ச்ல இருந்து அகைன் பிளாட்டினம் லீடர் அஃப்ரீன் மேம். ஸோ முன்னாடி பேசினவங்க எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா போட் மூவிங் ஆகல. ஸோ இப்போ வந்து போட் மூவிங் ஆக ஆரம்பிச்சுட்டு நம்ம மூவிங்ல வந்து பின்னாடி நேச்சுரல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இப்போ இவங்க வந்து இன்னும் எக்ஸாக்டா ரிவ்யூ கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க போட்ல மூவிங் ஆயிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்படி போயிருக்காங்களா என்ன ஏது எதுவுமே நமக்கு தெரியாது. கண்டிப்பா அஃப்ரீன் மேமோட ரிவ்யூ கேட்டுடலாம். என்னுடைய நேம் அஃப்ரீனு. நான் காஞ்சிபுரம்ல இருந்து வந்திருக்கேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃபாக்ஸ்கான்ல. ஆனா அங்க வந்து எனக்கு இந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட்லாம் கிடைச்சது இல்லை. எனக்கு இந்த ஃபியூச்சர் இந்தியா ஆஃபீஸ்ல கிடைச்சதுக்கு ரொம்ப சக்திவேல் சாருக்கும் எங்க டீம் லீடர்ஸ்க்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த என்ஜாய்மெண்ட் வந்து எனக்கு வேற எங்கேயுமே கிடைச்சது இல்லை. என் ஃபேமிலி கூட போனாலுமே இந்த அளவுக்கு எனக்கு என்ஜாய்மெண்ட் கிடைச்சது இல்லை. ஆனா இங்க கிடைச்சிருக்கு. ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட நான் வந்து வந்திருக்கேன். நேத்தோட இன்னைக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட இருக்கேன். தேங்க்யூ சார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு பிளாட்டினம் லீடர் தான். ஸோ இன்னைக்கு ஷார்ட் பீரியட்ல பிசினஸ் எடுத்து இன்னைக்கு அச்சுவரா நம்ம கூட வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ரிவ்யூ அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க இந்த கேரளா ட்ரிப் அப்படிங்கறத நம்ம நிரஞ்சினி மேம் நம்ம கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க. Good morning, everyone. Good morning, everyone. So, நான் இந்த ஃபியூச்சர் இந்தியாவில் ஜாயின் பண்ணி 3 month or 4 month ஆகுது. ஸோ இப்போ நான் என்ஜாய் பண்ணுறது பார்த்தீங்களா, நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் இப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணதில்லை. இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சத்யராஜ். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறுவனத்தோட கோல்டு மேனேஜர். அவருமே காஞ்சிபுரம் பிரான்ச்ல இருந்தா வந்திருக்காரு. சோ இந்த 2 days அவரோட ட்ரிப் எப்படி இருக்கு, அவரு எப்படி இருக்காரு அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம அவரோட ரிவ்யூ கேட்போம். சரிங்களா? ஹாய் கைஸ். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். ஸோ லாஸ்ட் டைம் கோவா ட்ரிப் போகும்போது நாங்கள் ஒரு 10 மெம்பர்ஸ் போயிருந்தோம். ரொம்பவே ஒரு 4 days ட்ரிப்பு ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா ட்ரிப்பு. ஸோ ஒரு 50 மெம்பர்ஸ் அச்சீவ்மெண்ட் பண்ணி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஃபேமிலியாக இன்னைக்கு. ஸோ என்னுடைய டீம் மெம்பர்ஸையும் இன்னைக்கு இட்டுட்டு வந்து ஸோ அவங்களையுமே ரொம்பவே என்ஜாய் பண்ண வச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த சுகன்யா மேடத்துக்கும் சக்திவேல் சாருக்கும் சோமுதயாளன் சாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபியூச்சர் இந்தியா ஃபேமிலி. தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தேவ சிகாமணி சார் நம்ம கூட இருக்காங்க. சோ அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஒரு பிளாட்டினம் லீடர் அப்படிங்கிற போஸ்டிங்ல இருக்காங்க. சோ அவங்களோட ரிவ்யூ இந்த 2 days அவங்க எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கண்டிப்பா கேட்போம். ஏன்னா அவங்க ஃபேமிலியை இதுக்கு முன்னாடி கூட்டு போயிருக்கீங்களா? குட் மார்னிங் ஆல் எவ்ரிபடி. ஃபியூச்சர் இந்தியா ஃபேமிலி அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். என்னுடைய பெயர் தெய்வ சிகாமணி. நான் ஃபியூச்சர் இந்தியாவில் பிளாட்டினம் லீடராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கேரளா அச்சோராக இருக்கேன். இன்னைக்கு வந்து நேற்று நைட்டு கிளம்புறோம். நாங்கள் சென்னையிலேருந்து ட்ரெயினில் வந்து இன்னைக்கு காலையில் கேரளாவில் வந்து இறங்கி நாங்கள் என்ஜாய்மெண்ட்டோடு இந்த போட்டில் போயிட்டுருக்கோம். இது போல் வேறு எந்த கம்பெனியில் இருந்தாலும் எங்களுக்கு இந்த ஃப்ரீடமாக வேலை பார்க்க முடியாது. இது போல் அச்சீவ்மெண்ட்டுக்கு ட்ரிப்பெல்லாம் போக முடியாது. இங்கே வந்து நம்ம ஃப்ரீயாக போகிறோம். சோமு சாருக்கும் சக்திவேல் சிவ சக்தி சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சு